உங்க அம்மா போன இடத்துக்கு போலான்னு நீயும் வந்தியா? ஏன்டா அப்படி அறிவில்லாம நடந்துக்கிற? நீ விளையாடி முதல்ல. நீ என்ன அவனை காப்பாத்த வந்தியா? சொல்லு. உன்னை தாண்டா காப்பாத்த வந்தேன். என்ன காப்பாத்திக்க தெரியும்? சதீஷ், ராம். முடிஞ்சா காப்பாத்திக்கடா. கத்தி விலகு. உன்னால முடிஞ்சா காப்பாத்திக்கடா. ஏய் வரேன்டா. கத்தி விலகுன்றல. ராம், நீயும் அவனை வந்து நடந்து ப்ளீஸ் ராம். சொல்ல கேளு ராம் ப்ளீஸ். வேண்டாம் அவசரப்படாத ப்ளீஸ். அவனுக்கு தான் அறிவு இல்ல. வேண்டாம் ராம். ஐயோ நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற. அவன் நரகாசுரன், அவன் ஒரு அரக்கன். அவனுக்குலாம் இந்த பூமியில இடம் இல்ல. அவன் இனிமேல் உயிரோட இருக்க கூடாது. ராமு நிலைமை எனக்கு புரியுது. நீ இப்ப தேவையில்லாம அவனை கொண்டு ஏன் லைஃப கெடுத்துக்கிற? நானா என் வாழ்க்கையை கெடுத்துக்கிறேனா? எங்க அம்மா நான் எங்க அம்மா எப்படி எல்லாம் இருந்தேன் தெரியுமா? நான் எங்க அம்மா எப்படி எல்லாம் பார்த்துட்டேன் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு சோறு ஊட்டி விடுவேன், தலை சீவி விடுவேன். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பக்கத்திலே இருந்து பார்த்துப்பேன். அவன் இந்த மடியில போட்டு தூங்க வைப்பேன். ஆனா இவ பாரு, எங்க அம்மா இல்ல. எங்க அம்மா கொலை பண்ணிட்டான். எங்க அம்மாவை கொன்னுட்டா பாவி. எதுக்குடா எங்க அம்மாவை கொன்ன? சாமி கூட மன்னிக்காது. அம்மா இனிமே எனக்கு யாருமா இருக்கா? நான் இருக்கேன். நீ எங்க அம்மா முடியுமா? அம்மா நீ வருவியா? அம்மா
வேராகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே வாழ்த்துவனே வாழ்த்துவனே.